அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாலின், திமுகவின் தலைவர் ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி முடிவு தான். அதாவது திமுகவின் ஆப்ரேஷன் ஈகிள், தாவேகாவின் 5 முக்கிய அமைச்சர்களை குறிவைத்து நடக்கப்படும் இந்த ஆப்ரேஷன் பற்றி இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகளை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படி என்னதான் நடந்தது, அப்படி என்னதான் நடக்குது, ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். திமுக தரப்பில் மிக மிக ரகசியமாகவும் அதே நேரத்தில் மிக தீவிரமாகவும் ஒரு புதிய அரசியல் வியூகம் வகுக்கப்பட்டிருக்கு திமுக தரப்பில் இருந்து அப்படின்ற பரபரப்பான முதல்வர் விஜயின் தரப்பை அதிர வைக்கக்கூடிய ஒரு தகவல் தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது, அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கின்றது. ஏற்கனவே தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக அந்த பழனி கோவில் நிலத்தை பார்த்தீங்கன்னா முறைகேடாக விற்றது, அதன் பிறகு போதைப் பொருள் பயன்படுத்தியதாக ஒரு அமைச்சர் மீது சர்ச்சை, இன்னொரு அமைச்சர் மீது சொந்த சகோதரரை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் மீது மிக பெரும் சர்ச்சை, இன்னொரு அமைச்சர் மீது பாஸ்போர்ட் தொடர்பான சர்ச்சை, இப்படி பல விவகாரங்களில் தாவேகா அமைச்சர்கள் தற்போது சிக்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான முடிவை தற்போது எடுத்திருக்கிறாரு. அதுதான் ஆபரேஷன் ஈகிள். இந்த அதிரடி நடவடிக்கையின் கீழ் தற்போதைய அமைச்சரவையில், தாவேகா அமைச்சரவையில் இருக்கும் 5 முக்கிய தாவேகா அமைச்சர்கள் முழுமையான கண்காணிப்பு வளையத்திற்குள்ளார கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலும் திமுகவின் வளையத்துக்குள்ளார கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த ஆபரேஷன் ஈகிளின் முக்கிய நோக்கம் என்னன்னா, அந்த 5 முக்கிய தாவேகா அமைச்சர்களின் ஒவ்வொரு அசைவையும், அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும், பிறப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு உத்தரவுகளையும் அணுவாக கண்காணிப்பது தான். ஒரு கழுகு போல கூர்மையான பார்வையோடு அவர்களின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுவதால இதற்கு ஆபரேஷன் ஈகிள் ஐ என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கான். ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் விஜயின் அரசை தொடக்கத்திலேயே திணறடிக்க செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் திமுக இந்த ரகசிய திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்களாம். தாவேகாவின் டாப் 5 அமைச்சர்கள் அணுவாக கண்காணிக்கப்பட இருக்காங்க. அவங்க எடுக்கும் முடிவுகளை 24 மணி நேரமும் மிக தீவிரமாக கண்காணிப்பது தான் இவங்களுடைய நோக்கம். அமைச்சர்களின் அதிகாரப்பூர்வ உத்தரவுகள், துறை சார்ந்த கோப்புகள், அவர்கள் கலந்து கொள்ளும் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட அசைவுகள் வரை அனைத்தையும் திமுகவின் மூத்த தலைவர்கள் அடங்கிய ஒரு சிறப்பு குழு தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றதாம். அமைச்சர்கள் செய்யும் மிக சிறிய தவறை கூட பெரிய அளவில் பெரிதாக்கி மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்றது தான் திமுகவுடைய இந்த ஈகிள் ஐ திட்டத்தின் முக்கிய உத்தியாம். முதல்வர் விஜயின் அமைச்சரவையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் அதிக நிதி ஒதுக்கீடு கொண்ட துறைகளை கவனிக்கும் 5 அமைச்சர்கள் தான் திமுகவின் முதன்மை இலக்காக தற்போது இருக்கின்றதாம். இந்த அமைச்சர்களின் துறைகளில் நடக்கும் டெண்டர்கள், நிர்வாக மாறுதல்கள் மற்றும் மக்கள் திட்டங்களில் ஏதேனும் சிறிய குளறுபடிகள் ஏற்படுகின்றதா என்று திமுக தரப்பு மிக நுணுக்கமாக கவனித்து வருகின்றது, கண்காணித்து வருகின்றதாம். நிர்வாக அனுபவம் குறைவாக உள்ள புதிய அமைச்சர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த அரசுக்கு திறமை போதாது என்ற விமர்சனத்தை உருவாக்க திமுக தரப்பு கனக்கச்சிதமாக காய் நகர்த்தி வருகின்றது என்ற தகவலும் வெளியாகி தாவேகா தலைமையை அதிர வைத்திருக்கின்றது. திமுகவின் இந்த அதிவேக ரகசிய ஆபரேஷன் குறித்து ஆளுங்கட்சியான தாவேகாவும் முழுமையாக விழிப்புடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஆட்சியை கவிழ்க்க எந்நேரம் வேண்டுமானாலும் எது வேணுமானாலும் திமுக தலைமை செய்யும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தாவேகா தலைமையும் கொஞ்சம் உஷாராக இருக்கின்றார்களாம்.
எதிர்க்கட்சியினர் தங்களை எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத உணர்ந்த தாவேகா தலைமை தன்னுடைய அமைச்சர்களுக்கு பல கடுமையான ரகசிய உத்தரவுகளை தலைவர் விஜய் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி அதிர்வலைகளை அரசியல் வட்டாரத்தில் உண்டாக்கி இருக்கின்றது. எந்த ஒரு அரசாணை அல்லது உத்தரவை பிறப்பிக்கும் முன்பும் அதில் உள்ள சாதக பாதகங்களை சட்ட வல்லுநர்களுடன் முழுமையாக விவாதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்கக்கூடாது என்றும் பொது வெளிகளில் பேசும்போது வார்த்தைகளில் அதீத கவனம் தேவை என்றும் முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து அமைச்சர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கோ அல்லது நிர்வாக குறைபாடுகளுக்கோ எவ்வித இடமும் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் ஆளுங்கட்சி தீவிரமாக இருக்கின்றது. முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாராம். இன்னொரு பக்கம் திமுக தலைமை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் அப்படின்றதுலையும் உறுதியாக இருக்கிறாரு. காலங்காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம இந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கிட்டோமே, ஆட்சியை பிடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு கோபம் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகமாக இருப்பதாக நெருங்கிய வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதனால் விஜயின் ஆட்சியை கவிழ்ப்பது தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் முக்கிய நோக்கமாக தற்போது இருக்கின்றதா. அதன் காரணமாகத்தான் முக்கிய அமைச்சர்களை குறிவைத்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த அரசுக்கு நிர்வாக திறமையின்மை இருக்கு, உடனே பதவி விலகணும், ஏதாவது சின்ன ஊழல் பண்ணால் கூட பெருசாக்கி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி தாவேகா தலைமையை அடியோடு கவிழ்க்கணும் அப்படின்ற ஒரு வேலைகளை திமுக இறங்கி இருக்கின்றது அப்படின்ற தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 5 முக்கிய அமைச்சர்கள் யார் யாரை கவனிக்கிறாங்க கண்காணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சில தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், பொதுப்பணித்துறை அதாவது கட்டடங்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அடுத்ததாக நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், அடுத்து 5வதாக சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ். இந்த 5 பேரும் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆப்ரேஷன் ஈகிள் ஐ அப்படின்ற கண்காணிப்பு வளையத்திற்குள்ளார இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், இவங்களுடைய துறைகளில் ஏதேனும் குறைபாடுகளோ நிர்வாக திறமையின்மையோ ஊழலோ இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுடுச்சு செய்தாங்க அப்படின்னா தீவிரமாக கண்காணித்து அதை பெரிதளவு ஆக்கி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஏற்பாடுகளையுமே திமுகவின் தலைமை ஆபரேஷன் ஈகிள் ஐ அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ரகசியமாக செய்து வருவதாக அதிர வைக்கும் தகவல்கள் தற்போது வெளியாகி மிக பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உண்டாக்கி இருக்கின்றது.